Welcome to Nakkshathra Academy. Previous video la guitar ode parts என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல guitar ode natural tuning and then அதை எப்படி டியூன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். Natural tuning அப்படினா என்னன்னா guitar ode இந்த பொசிஷன்ல எங்கேயுமே நம்மளோட ஃபிங்கரை ஃபிக்ஸ் பண்ணாம ஓபன்ல வாசிக்கிறதுக்கு பேர் தான் natural tuning. கீபோர்டை பொறுத்த வரைக்கும் C D E F G A B ன்னு 7 நோட்ஸும் ஆர்டரா இருக்கும். கிட்டார்ல அது மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் ஒவ்வொரு நோட்ல டியூன் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் E நோட்ல டியூன் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஸ்ட்ரிங் B நோட், தேர்ட் ஸ்ட்ரிங் G நோட், ஃபோர்த் ஸ்ட்ரிங் D நோட், ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் A நோட், சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் அகைன் A நோட். இந்த ரெண்டு E நோட்டுக்கும் என்ன டிஃபரண்ட்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் E நோட்ல இருந்து ரெண்டு ஆக்டிவ் லோவில் இருக்கும் சிக்ஸ்த் ஸ்ட்ரிங். ரைட்? ஓகே. நீங்கள் ஆல்ரெடி மியூசிக் கற்றுக்கிட்டு இருந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் E நோட்டை டச் பண்ணிவிட்டு அந்த சவுண்டோட இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் சவுண்டை மேட்ச் பண்ணி டியூன் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு நோட்டையும் கீபோர்டில் டச் பண்ணி நீங்கள் டியூன் பண்ணலாம். அப்படி இல்லை பிகினராக இருக்கீங்கன்னா கிட்டார் டியூனா அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அதை உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலியமாக டியூன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிட்டார் டியூனர் கடையில் விற்கிது, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டியூனருடைய ப்ராடக்ட்னுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ். தென் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிற விஷயம் என்னென்னா கிட்டார்னுடைய நேச்சுரல் டியூனிங் அண்ட் தென் அதை நம்ம எப்படி டியூன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் அண்ட் ஃப்ரெட் நோட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். Until that, stay tuned. It's Atmaram. Thank you. Bye-bye.